Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 12th கம்ப்ளீட் பண்ண பிறகு படிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஏவியேஷன் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th கம்ப்ளீட் பண்ண பிறகு ஏவியேஷன் ஃபீல்டில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பைலட் மட்டும் கிடையாது, ஏவியேஷன் செக்டரில் இன்னும் நிறைய முக்கியமான ஜாப்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கோர்ஸ் தான் இந்த ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், ஏஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏஎம்இனா என்ன, இந்த டிபார்ட்மெண்ட்டை யாரெல்லாம் படிக்கலாம், இதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும், இது படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், ஸோ இது கம்ப்ளீட் பண்ணால் என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம், இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு எவ்வளோ சேலரி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஏஎம்இ கோர்ஸ்னால் என்ன? ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்பேர் சிஸ்டத்தையும் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸையும் பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் இந்த ஏஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏர்க்ராஃப்ட் பறக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது சேஃபாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது இந்த ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் தான். அதாவது ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங் செக், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் செக், சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன், ஏர்க்ராஃப்ட் ரிப்பேர், இது எல்லாமே முக்கியமாக பண்ணக்கூடியவங்க இந்த ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் தான். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12th கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். இதில் ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பிசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஏஎம்இ டிபார்ட்மெண்ட் வந்து படிக்க முடியும். மார்க் பேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே 50% மார்க் இருந்தாலே போதும். ஸோ அதுக்கு மேலே நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 17 இயர்ஸ் இல்லை 18 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில காலேஜஸில் மட்டும் கொஞ்சம் அதிக வயசு இருந்தாலும் உங்களை எடுத்துப்பாங்க. கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரையும் ஒவ்வொரு காலேஜஸில் உங்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக தியரி கிளாஸஸ் வரும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்துடும், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங் வந்துடும். ஸோ கோர்ஸ் ஃபீஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஷுவலாக காலேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸஸ் வாங்குவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு மினிமம் 6 lakhsலேருந்து 10 lakhs 12 lakhs வரையுமே உங்களுக்கு ஓவரால் அதாவது பேக்கேஜாக இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நிறைய காலேஜஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணால் என்ன மாதிரியான ஜாபுக்கெலாம் நீங்கள் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்காக போக முடியும், ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியனாக போகலாம், ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக உங்களால் போக முடியும், ஏர்க்ராஃப்ட் சர்வீஸ் இன்ஜினியரிங்காக உங்களால் போக முடியும். என்னென்ன நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிகோ, ஏர் இண்டியா, ஸ்பைஸ் ஜெட்டு, அதுக்கடுத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதுக்கடுத்து நிறைய ஏர்லைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்குது, கத்தார் ஏர்லைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஏர்லைன்ஸ்லையும் உங்களால் ஜாபுக்கு போக முடியும். சேலரி வைஸ் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 40,000லேருந்து உங்களுக்கு பெர் மந்த்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இதே இது எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்பாக இருந்தீங்கன்னா 1 lakh வரையுமே பெர் மந்த்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த ஏஎம்இ நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டிஜிசிஏ அப்ரூவ்டு, அதாவது டிஜிசிஏ அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிஜிசிஏ அப்ரூவ்டு காலேஜஸில் படிக்கிறதா ரொம்பவே வேல்யூவாக இருக்கும். முக்கியமான விஷயம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஏஎம்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நியர்பை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் தமிழ்நாட்டில் இல்லை பெங்களூரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒருத்தவங்க ஏஎம்இ டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போவே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.